35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தங்களின் அன்றாட வாழ்க்கையை வெகுவாக பாதித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான பொதுமக்களின் கருத்துக்களை பார்க்கலாம். இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, எல்பிஜி, சிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய அனைத்து பெட்ரோலிய பொருட்களுடைய விலையும் இப்போ திடீரென்று பார்த்தா ஒரு நாளைக்கு ஏறிக்கொண்டே போகிற நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சாமானியனை, சாதாரண மனிதனை, ஆட்டோக்காரர்களை, போக்குவரத்தில் இருக்கக்கூடிய டூ வீலர் ஓட்டக்கூடியவர்கள், சிறு வியாபாரிகளை இது எப்படி பாதிக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். இது இப்படியே ஏறிக்கொண்டே சென்றால் இது செயினாக, இதனுடைய சங்கிலி தொடராக பல அத்தியாவசிய பொருட்கள் கூட மிக கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். நாங்கள் ஜவுளி வியாபாரம் பண்ணுறோங்க. எங்கள் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறினால பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் ஏறுங்க. நாங்கள் ரீட்டைல் வியாபாரம் பண்ணும்போது அதை வாடிக்கையாளர் சேர்த்து வாங்குறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு வச்சுங்களேன். தொழில் பாதிப்படைங்க. பெட்ரோல் டீசல் உயர்வு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், மத்தியதர வர்க்கத்தினர் மற்றும் விவசாயிகள் அத்தனை பிரிவினருக்கும் இந்த பெட்ரோல் விலை உயர்வு என்பது மிக ஒரு கடுமையான தாக்குதலாகும். முன்ன ஒரு 100 ரூபா கொடுத்து இத்தனை இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்றைக்கி அன்றைக்கி நம்ம ஒரு 1.5 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி அதே விலைவாசி கொடுத்து நீ அதே ஒர்க்கை பாரு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்லேயும் நம்ம பார்க்குற இதுக்கும் கம்பல்சரி அது எங்களுக்கு பத்தாது. இதுக்கு எங்களுக்கு அரசு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.